இந்த ஜாதகத்தை பார்த்து இவர் வந்துட்டு என்னவா இருப்பாரு, தட் இஸ் இவர் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அவருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவங்களால கணிக்க முடியும் இல்லையா? ஆமாம். சோசியல் ஒர்க்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பார். அதில் நிறைய கெட்ட பேர் வாங்குவார். எனக்கு ஆன்மீக பற்று சின்ன வயசுலேருந்தே உண்டு. இறைவன் எப்படி பார்க்கணுங்கிற வழிமுறையை என் கணவர் சொல்லி கொடுத்தாரு. நாங்கள் 2 பேரும் பேசுகிறது ஆன்மீகமும் ஜோதிடம் தான். அவர் ஜோதிடரை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். முருகர் மேலே ரொம்ப பற்று, அதீத பற்று. கந்த சஷ்டி கவசம் எப்போவுமே எனக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூடு டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக எனக்குலாம் வராது. எனக்கு கீப்பப் பண்ண தெரியாது. மெமரி கிளாஸ்னால எனக்கு எதையுமே கீப்பப் பண்ண தெரியாது. அதனால் எனக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சும்மா இருக்கும்போது முருகர் கந்த சஷ்டி கவசத்தை போட்டுகிட்டே தான் கேம் விளாடுவேன். கேம் ரொம்ப பிடிக்கும். இந்திரன் கிழக்கே ஆள்பவர், சூரியனுடைய இடத்தை ஆள்பவர். அந்த இந்திரன் சுபபோல்கங்களை அள்ளி வழங்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து இவர் வாங்கின கிஃப்ட்லாம் என்னென்னா, ஒன்று தேவயானை, இன்னொன்று வேல், இன்னொன்று பார்த்திங்கன்னா வேல் இல்லை, இன்னொன்று ஐராவதம், இன்னொன்று வஜ்ராயுதம். வணக்கம், நான் ஜெயந்தி ரவி. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது டாக்ஸ் ஆஃப் டிவைன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நேர்காணலில் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு அவருடைய ஜாதகம் அனுப்பியிருக்காரு. இது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி. இந்த ஜாதகத்தை பார்த்து இவர் என்னவா இருப்பாரு, தட் இஸ் இவர் இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அவருக்கு, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அவங்களால கணிக்க முடியும் இல்லையா? ஆமாம். உங்களுக்காக மேம். அதாவது இந்த ராகு கேது பிடியில் இருக்கு. இவர் ரொம்ப வெளியில் போகணும்னு நினைப்பார். டக்குன்னு சுருக்கி தன்னை வெளியில் பார்க்கும்போது அப்படி வெளியில் பிரம்மாண்டமாக தெரிவார். ஆக்சுவலாக அவர் அப்படி லோன்லேயே அப்படி ஒரு வட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு தன்னையே டிப்ரெஸ்டில் உட்காந்துக்குவார். ஆனால் வெளியில் அவுட்டரில் பார்க்கும்போது இவனுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவர் அந்த ஆட்டிடியூட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோசியல் ஒர்க்கு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பார். அதில் நிறைய கெட்ட பேர் வாங்குவார். அதர் பர்சனோட ரொம்ப ஃபுல்லாக இருப்பார். போராடி வெற்றி பெறுற மாதிரி இருக்கும். ஏன்னா சனி வக்கரம் அடைந்து ராகுபடியில் போய் வேலை கிடைக்கும், திரும்ப வேலையை விடுவார். ஆன்மீக சார்ந்த ஒரு இதாக இருக்கும். போன ஜென்ம தொடர்பில் தான் இந்த ஜென்மத்துக்குள்ள அந்த மனைவி வருவா அப்படிங்கிற மாதிரி. இவர் போன ஜென்மத்தில் இந்த மனைவிக்கு விட்ட குறை தொட்டக்கரை இருக்குது. அதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்காக வர்ற மாதிரி வருவாங்க. மனைவி சொல் தான் மந்திரம் சொல்லி எடுப்பார். அப்புறம் மனைவியே தலையில் உட்காந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். அது பிஸ்னஸ்லாம் பண்ணினார்னா பிஸ்னஸ் கண்டிப்பாக ஒரு இழுபறியில் இழுத்து கொண்டு விடுற மாதிரியே இருக்கும். பிஸ்னஸில் நிறைய லாஸ்கள் வரும். நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதெல்லாமே இருக்குது. ஆனால் தகப்பனார் நல்ல இதாக இருக்கார். இவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் சொன்னாலே சூரிய சந்திரன் பார்வை இருக்குது, குரு இருக்குது. அதனால் ஃபேமஸ் ஆவார். இந்த வீட்டில் ஒரு பெண்ணுடைய இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இவங்க வீட்டில் ஒரு பெண், சுக்கிரனான ஒரு பெண் ரொம்ப பவர்ஃபுல்லாக அள்ளிராணி ராஜ்யத்துக்குரிய பெண்ணாக அப்பா வழியில் உள்ளவங்க ஒரு பெண் இருக்கிறா அப்படிங்கிறது இருக்கலாம். அது இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம். இவ்வளோ ஆன்மீகம் உங்களுக்கு எங்கேருந்து தட் இஸ் ஆன்மீகம் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். எனக்கு ஆன்மீக பற்று சின்ன வயசுலேருந்தே உண்டு. அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாரும் எங்கள் அம்மா வீட்டில் எல்லாம் போலீஸ் அந்த குடும்பம் சார்ந்தவர்கள். நான் எல்லா கிறிஸ்டினாக வரும்போது நான் இந்துவாக தான் இருப்பேன். எனக்கு இதுதான் பிடிக்கும் சொல்லிட்டு நான் விளக்கேற்றி நானே விரதம் இருந்து காலையில் அம்மா லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். என் கணவர் சித்தயோகி சிவதாசன் ரவி ஐயா என்னை பொண்ணு பார்க்க வரும்போது இவ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படி. நாங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாமா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முதல் கண்டிஷன். இவ சாமியார், இவ என்ன நான்வெஜ் சாப்பிட போகிறா, இவளையே கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ நான்வெஜ் சாப்பிட மாட்டா. லூஸ் மாதிரி காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு விளக்கு பொத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். ராகவேந்தர் ரொம்ப பிடிக்கும். அந்த சமயத்தில் ராகவேந்தர் வழிபாடு ரொம்ப அவருடைய இதை ரொம்ப எடுப்பேன். அம்பாள் வழிபாடு எடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இவர் மேரேஜ் ஆன பிறகு தான் இறைவன் எப்படி பார்க்கணுங்கிற வழிமுறையை என் கணவர் சொல்லி கொடுத்தாரு. வெறும் உருவத்துலேயோ ஒரு இந்த நான் விளக்கேற்றி அந்த கும்பிட்றதுலையோ அதில் இல்லை, நீ பார்க்குற ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கா, நீ பார்த்து ஒவ்வொன்றையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயற்கையுடன் தியான முறையில் இதெல்லாமே எனக்கு கண்ணை மூடி பாரு, உனக்கு என்ன கிடைக்கும் பாரு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாமே என் கணவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் ஆன்மீக ரீதியான. ஆனால் எனக்கு ஆன்மீக ரீதி உள்ள கதைகள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இதெல்லாம் தெரியாது. அந்த கதைகளை ரொம்ப எடுத்துக்குவேன். அவர் ஜோதிட ரீதியான பயணம். நாங்கள் 2 பேரும் பேசுகிறது ஆன்மீகமும் ஜோதிடம் தான். அவர் ஜோதிடத்தை பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். நான் ஆன்மீக கதைகளை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இதுதான் எங்களுடைய பயணம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருடைய ஆத்மா இந்த உலகத்தை
விட்டு போகும்போது அப்போ தான் எனக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லை. இவர் என்னை கல்யாணம் கட்டும்போது எங்கள் அம்மா என்னுடைய ஜாதகத்தை எதுவுமே கொடுக்கல. ஆனால் எனக்கு ஜோதிடத்தில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. என் கணவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு பணிவிடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஜோதிடத்து லைனில் இருக்கும்போது அவருக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணுவேன். வந்தவங்களுக்கு சாப்பாடு, அவர் ஜோதிட வகுப்பு எடுக்கும்போது அத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கறதுலேருந்தும் அவருக்கு எழுத்து பணிகள் கூட இருந்து உதவி செய்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிடிக்காதது, ஆனால் அவரை பிடிக்கிறதுனா நான் அதுக்குள்ளே வந்து இதானது. ஆனால் எனக்கு மெமரி லாஸ் அதனால இருக்கிறனால எனக்கு நட்சத்திரங்கள் அதெல்லாம் இதாகாது அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து விலகி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் என் கணவருடைய ஆத்மா இந்த உலகத்தை விட்டு வெளியே வரும்போது தான் எனக்கு வந்து அவரை தேடும் முயற்சி, அவரை எனக்கு பார்க்கணும்னு தோன்றது, அவரை விட்டு பிரிவு இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறது, நான் அவரோடையே பயணித்து அவர் மட்டும்தான் என் உலகம் அப்படிங்கிறது. அந்த உலகம் என்கிட்ட நழுவி போகும்போது எனக்கு அந்த வழிகள் வந்து அவரை தேடணும், அவரை என்கிட்ட எப்படியாச்சும் நான் பார்க்கணும், எனக்கு திரும்ப வருவார் ஒரு நம்பிக்கை. இல்லாட்ட நான் அவர்கிட்ட போவேன் அப்படிங்கிற, நான் அவ்வளோ இதாக வாழ்ந்தேன், ஆனால் என்னை வந்து அவர் கூப்பிட்டுக்குவார் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் அவர் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து மெமரி லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும்போது என்னை மறக்கலை, அந்த ஜோதிடத்தை மறக்கலை. அதனால் அவர் ஜோதிடத்துக்குள் கண்டிப்பாக இருப்பார் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த ஆன்மீகத்துடன் சேர்ந்த ஜோதிடத்துக்குள் உள்ளுக்கு வரும்போது எனக்கு ஆன்மீகம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இறைவனை வந்து ரொம்ப பிடிக்கும். இறைவனை விட இயற்கை காற்று, நான் வந்து இயற்கையோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என் கணவரோட சின்ன சண்டை போட்டால் கூட நான் பார்க்கில் குவார்ட்டர்ஸில் தான் இருப்பேன், அது பக்கத்துலேயே பார்க் இருக்கும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அங்கே வந்து அந்த காற்றுக்கிட்ட பேசுகிறதும் நிலாவிடம் பேசுகிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து இப்படி சண்டை போட்டுட்டாரு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது அந்த காற்று அடிக்கிறத வந்து நான் ஆன்சர் கொஸ்டினாக எடுத்துக்குவேன். இது எனக்குள்ள ஆன்சர். ரொம்ப வேகம் அடித்தா நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் திரும்பி வீட்டுக்கு போகிறேன் அப்படிம்பேன். லைட் அடித்தா நீ இரு அவர் வருவார் அப்படிங்கிற மாதிரி அது எனக்கு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி அந்த காற்று நிலவு இதெல்லாமே ரொம்ப அதோட பேசுகிறது. அதுதான் என்னுடைய ஆன்மீக பயணத்துக்கும் எனக்கு சூட்சுமமான நிறைய விஷயங்கள் வருதுன்னா எனக்கு இயற்கையான விஷயங்கள், மலையில் நனையிறதும் சரி எல்லாமே பிடிக்கும். அது வந்து நான் குழந்தையா இருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னும் வரைக்கும் அந்த குழந்தைத்தனம் மாறக்கூடாது அப்படிங்கிறது. அதனால என்னவோ இறைவன் குழந்தைகளை தேடி அதிகமாக பயணிப்பார் போல். அதனால தான் அந்த பயணம். அது அவருடைய கதைகளை அடிக்கடி எடுப்பேன். இறைவன் கூட சண்டை போடுவேன், ராமர் கூட சண்டை போடுவேன். நீ மட்டும் நான் உன்னை தானே வேண்டனே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அதான் இறைவனோட பேசுவேன். பேசுகிறதுன்னா அவர் கண்ணால் தெரியணும்லாம் அவசியமே இல்லை. அவர் கூட சும்மா நம்ம இயற்கையாகவே பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாலே அந்த பேசுதல் தான். எதுவுமே மறைக்கிறதுலாம் தெரியும், எல்லாத்தையும் ஓப்பன் அப்படி பண்ணுற தன்மை அது வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். அதனால இருக்குமா இருக்கும். நீங்கள் வந்துட்டு முருகரை வந்துட்டு முருகர் பற்றின வஜ்ராயுதம் அதை பற்றின விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியாது. அதை பற்றின ரகசியங்கள், அதை பற்றின விஷயங்கள் சுவாரஸ்யங்கள். எனக்கு வஜ்ராயுதம் வந்து எனக்கு முருகர் மேலே ரொம்ப பற்று, அதீத பற்று. கந்த சஷ்டி கவசம் எப்போவுமே எனக்கு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மூடு டிஸ்டர்ப் ஆகி அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக எனக்குலாம் வராது. எனக்கு கீப்பப் பண்ண தெரியாது. மெமரி கிளாஸ்னால எனக்கு எதையுமே கீப்பப் பண்ண தெரியாது. அதனால் எனக்கு முருகரை வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் சும்மா இருக்கும் போது முருகர் கந்த சஷ்டி கவசத்தை போட்டுகிட்டே தான் கேம் விளாடுவேன். கேம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை விளாண்டுட்டு அதுமே லயச்சு இருப்பேன். கந்த புராணம் இதெல்லாமே இவர் வாங்கி கொடுத்துருக்காரு, அது படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப முருகரை சுற்றி தான் என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக தொடங்குற மாதிரி இருக்கும். என் பையனை உண்டாயிருக்கும் முருகர் ஃபோட்டோ தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். முருகர் தான் எனக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல். அந்த மாதிரி அந்த முருகருடைய விஷயத்தை உள்ளுக்கு ஆழ்ந்து உள்ளுக்கு இந்த ஜோதிடத்துக்குள்ளே வரும்போது எனக்கு நிறைய விஷயம் புலப்பட்டது. முதலில் என் வீட்டுக்குள்ளே வந்தது ராஜ அலங்கார முருகர் தான். எனக்கு வந்து எம்ப்ராய்டிங்கில் ஒருத்தங்க வீட்டிலேருந்து நான் இது எனக்கு வேணும், நான் யூடியூப்பில் பேசிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடி வந்தவ அவர் திருப்பி என்னை விட்டு போகவே இல்லை. நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கக்கிட்ட இது காசு கொடுத்து அந்த முருகர் வந்து என்னை சுற்றி வர. அப்போ அவரை பற்றிய ஆய்வுகளில் உட்காரும் போது தான் அவர்கிட்ட வேல் மட்டும் கிடையாது, வஜ்ராயுதமும் ஒரு ஆயுதமும் இருக்குது. இந்த வஜ்ராயுதம் வந்து வேல் வந்து அவருடைய தாய் வந்து அவளுக்கு கொடுத்தது. ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வேலாக அவர் கைக்கு வந்தது. வெற்றி வேல், வீரவேல் சொல்லிட்டு விதவிதமான வேல்களாக அவர் கைக்குள்ள வந்த வேல்கள் அதிகம். ஆனால் வஜ்ராயுதம்ங்கிற வேல் வந்து அவர் அசுரலை வென்ற போது 3 கிஃப்ட் வந்து இந்திரனிடம் வந்தார். இந்திரன் வந்து கிழக்கே ஆள்பவர், சூரியனுடைய இடத்தை ஆள்பவர். அந்த இந்திரன் வந்து சுபபோல்கங்களை அள்ளி வணங்கக்கூடிய அவர்கிட்ட இருந்து இவர் வந்து வாங்கின கிஃப்ட்லாம் என்னென்னா, ஒன்று தேவயானை, இன்னொன்று வந்து வேல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேலில் இன்னொன்று
ஐராவதம், இன்னொன்று வந்து வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் வந்து இந்திரன் கையிலேருந்து கிடைத்த ஆயுதம் அப்படிங்கிறது. இந்திரன் கையில் கிடைத்த ஆயுதம் எப்படின்னா, ஒரு அசுரன் வந்து தேவலோகத்தை ஃபுல்லாக ஆளுமை பண்ணுற வரும்போது தேவர்களை ஃபுல்லாக அடக்க வரான். அப்போ வந்து இந்திரன் வந்து அங்கே உள்ள ஆயுதங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தணும். நம்ம எல்லாம் பிடிபட்டால் கூட வெடிவெடுந்துடலாம், ஆயுதம் அவன் கையில் போயிடுச்சுன்னா நம்ம தேவலோகமே இதாயிருன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை சேஃபாக வைக்கிறதுக்கு அங்கே ஒரு முனிவர் கையில் கொடுத்துருக்காங்க. இந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து வலிமை குன்றியவங்க, நம்மக்கிட்ட இருந்து ஈஸியாக அவன் வந்து அசுரன் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து அந்த ஆயுதத்தை வந்து ஃபுல்லாகவே உருக்கி தன் முதுகு தண்டுவடத்தில் ஒளித்து வைத்து கொண்டார் அப்படிங்கிறது உண்டு. அந்த முதுகு தண்டுவடத்தில் வந்து அந்த வஜ்ராயுதம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசுரர்கள்லாம் விடுதலை வந்த பிறகு இந்திரன் கேட்குறான் அந்த ஆயுதத்தை கொடு அப்படிங்கும்போது அந்த ஆயுதம் முதுகு தண்டுவடத்துக்குள்ள அவர் உள்ளுக்கு வைக்கும் போது கொண்டு வந்துட்டாரு. அதை வெளியே எடுத்து அவர் உயிர் போயிடும். அப்போ அந்த வெளியில் எடுத்து தன் உயிரை போயிடுச்சு, ஆனால் வெளியில் எடுத்து அந்த இந்திரன் கையில் கொடுத்துட்டாரு. அப்போது இந்த வஜ்ராயுதம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அத்தனை ஆயுதங்களுடைய மொத்த சேர்க்கையும் வஜ்ராயுதத்தில் இருக்குது. அது முனிவருடைய முதுகெலும்புடன் சேர்ந்து வருகிறது. அந்த முனிவருடைய முதுகெலும்பு என்ன, தியாகத்துடைய சிம்பிள். தன் உயிரை தியாகம் பண்ணி அந்த வஜ்ராயுதத்தை கையில் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு வெற்றியுடைய சிம்பிளாக முருகர் கையில் போயிடுச்சு. அதாவது போரில் வென்றதுக்கு வஜ்ராயுதம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதை வந்து அவ்வளோ வலிமையானது. இப்போ இந்த முதுகு தண்டு யாரெல்லாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் மேக்சிமம் வந்து என்னன்னா தியாகத்தினுடைய சுடராக தியாகம் பண்ணுறதுக்கு தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். யாராச்சும் பரவாயில்ல விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது இந்த தியாகம் பண்ணுறவங்களுக்கு ஃபுல்லாக முதுகெலும்பு குறைந்ததாக அர்த்தம். எப்படின்னா யார் எதை விட்டு கொடுத்தாலும் அவங்க வந்து எதிர்த்து போராட்டி போட முடியாது. இது எனக்கு கொடு அப்படி சொல்லிட்டு கேட்டால் திரும்ப சண்டை வரும், சச்சரவு வரும். எதுக்கு இதுக்கு விட்டு கொடுத்து போட அமைதியாக போயிடலாம். அப்போ அமைதியாக விட்டு கொடுத்து போரிட குணம் வர முடியலை அப்படிங்கிறவங்க அதை வந்து கொடுக்குறாங்க, அந்த ஒரு விட்டு கொடுக்குறாங்க. அப்போ முதுகெலும்பு இழந்தவனாக அவங்க கூணியிருந்தாங்க, முதுகெலும்பு அற்றவர்களாக மாறிடுறாங்க. முதுகெலும்பு அற்றவர்களுக்கு இந்த வஜ்ராயுதம் மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிறது. அப்படின்னா முதுகெலும்பை தானே உருவி கொடுத்தார். ஆனால் அந்த வஜ்ராயுதம் வச்சிருக்கவங்களுக்கு இந்த முதுகெலும்பாக இந்த முருகருடைய அந்த வஜ்ராயுதம் ரொம்ப பவர்ஃபுல். அது குரு காரகத்துவமாக அமைஞ்சு இந்த வஜ்ராயுதம் இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையாகும். ஆரோக்கியம் வந்து அந்த தினமும் காலையில் ஒரு 5 நிமிஷம், மாலையில் ஒரு 5 நிமிஷம், மத்தியானம் இப்படி ஒரு 5 நிமிஷம் உடம்பு ரொம்ப சுகமில்லாதவங்களுக்கு கூட இந்த வஜ்ராயுதம் நான் பயன்படுத்தி பார்த்து அது சக்ஸஸாக ஆகிருக்குது. அவ்வளவு இந்த வஜ்ராயுதம் வந்து பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த ஆக்சிடென்ட் வந்து தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் இந்த வஜ்ராயுதத்துக்கு இருக்குது. இது வந்து நம்மளுடைய நேபாளத்தில் அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா புத்த மதங்களில் இந்த வஜ்ராயுதம் வந்து பெல்லா கூட பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பெல்லை பயன்படுத்தும் போது அதோடைய அதிர்வுகள் வந்து நம்ம கையில் வந்து அந்த வஜ்ராயுதத்துடைய இதில் வந்து நம்ம பட்டு நம்ம உடம்பில் அந்த அதிர்வுகள் கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வஜ்ராயுத பெல் வந்து யாருக்கெல்லாம் ஜாயிண்ட் பெயின் இருக்குதோ, யாருக்கெல்லாம் முதுகு தண்டுவடத்தில் பெயின் இருக்குதோ அவங்களாம் அந்த வஜ்ராயுத பெல்லை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும். இது வந்து என் பையனுக்கு எனக்கு எல்லாருக்குமே நான் பயன்படுத்தி முழுமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஒன்று கூட ஃபெயிலியர் ஆனதே இல்லை. அவ்வளோ வலிமையான அந்த வஜ்ராயுதம். இதை வந்து பயன்படுத்தும் முறை வந்து ஒரு பச்சரிசியில் வச்சு அதை வந்து குத்தி வைக்கணும், செங்குத்தாக குத்தி வைக்கணும். குத்தி வச்சுட்டு அதை வந்து வாரத்தில் ஒரு தடவை மாற்றி அந்த பச்சரிசியை யாருக்கு இந்த வலிகளால் பிரச்சனை இருக்குதோ அவங்க அதை உணவாக சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த வாரத்துக்கும் பச்சரிசியை போட்டு அந்த வஜ்ராயுதத்தை வைக்கணும். அதோடைய வலிமை வந்து ரொம்ப அதிகம் அந்த வஜ்ராயுதத்துக்கு. அது ரொம்ப சிறப்பானது. அது இருக்கும் இடமும் செல்வம், அவமானங்கள், கோர்ட் கேஸ் விஷயங்கள். ஏன்னா அது விருச்சிக ராசியுடைய 8ஆம் பாவத்துக்குள்ளது, அதுவும் கேட்டை நட்சத்திரத்துக்குரியது. அதனால் அந்த கோர்ட் கேஸ், அவமானங்கள், தன்னைத்தானே கூறிக்கிட்டு எனக்கு ஏன் இந்த நடக்குது, என்னையா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தன்னைத்தானே தாழ்வாக எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வஜ்ராயுதம் மிக சிறந்த ஒரு பலனை கொடுக்கும்.